அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, கடந்த வாரம் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க. ஒரு 4 சிறுவர்கள் வெளி மாநிலத்துக்கான ஒருத்தன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க. அவனுக்கு இவனுக்கு எந்த விதமான முன்பகை கிடையாது, கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. ரீல்ஸ் போடுறதுக்காக வேண்டி, அதாவது ஒரு போட்டு அந்த இங்கே வெட்டுறான் அங்கே வெட்டுறான், அந்த காட்சியை பார்க்க முடியலை. அது வெட்டி அவனை குற்றியும் கொலையுமாக என்ன செய்கிறாங்க, 4 சின்ன பயில்வோம், அதாவது 18 வயசு கீழே உள்ளவங்க. ஒருத்தன் மட்டும் 18 வயசுக்காரன், 3 பேர் 18 வயசு கீழே உள்ளவன். அந்த 3 பேர் 4 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா எதுக்குடா வெட்டுறேன்னா, ஒரு சண்டையில் ஒரு கலவரத்தில் வெட்டுனா அது ஒரு ரீசன் சொல்லலாம், மனுஷன் கோபத்தில் தான் செய்கிறான்னு எடுத்துக்கலாம். இவனுக்கு அவனுக்கு எந்த ஒரு சண்டையும் கிடையாது. அது இந்த மாதிரி நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுக்குன்னு இப்படி காட்டுறதுக்காக வேண்டி கிறுக்குத்தனை ரீல்ஸ் எடுப்பாங்கல்ல, சில விஷயத்தை ஓடுற ரயிலில் போய் குதிக்கிற மாதிரி எடுப்பாங்க, அதோடு இப்படி கையில் தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு வீர தீரத்தை காட்டுறதுக்குன்னு கிறுக்குத்தனங்களை செய்கிறாங்க. இன்னைக்கு ரீல்ஸுங்கிற பேரில் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு ரீல்ஸ் எடுத்தால் பரவாயில்லை, பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செஞ்சு அதை வீரம்னு சொல்லி பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி செய்கிறாங்கல்ல, அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இது செஞ்சுருக்காங்களே தவிர எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அப்புறம் அவன் குற்றுயிரும் கொலையுமா கிடந்து அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து கடைசியில் அவனை இங்கே நான் இருக்க மாட்டேன் பயமாக இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு அவன் மாநிலத்துக்கு போயிட்டான். இங்கே ஊடகங்களில் செத்து போயிட்டான்னு பரப்புறாங்க. சாவலாம் இல்லை, சிகிச்சை பெற்று இதுக்கு மேலே தொடர்ந்து நான் சிகிச்சை எடுக்க விரும்பலன்னு போயிட்டான். இப்போ இதுக்குன்னா என்ன காரணம்னு கேட்டால், இது ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல். இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, பிடிச்சி கொண்டே கோர்ட்டில் நிப்பாட்டினோன்னே சின்ன பயலுவோ அவங்கள சீர்திருத்த பள்ளியில் கொண்டே விடுங்க அப்படின்ட்டாங்க. ஜெயிலுக்கு போடல. இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த 18 வயசு கீழேங்கிற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி கொண்டு அவனுக்கு தண்டிக்க முடியாது. அவனுக்கு கொலை குற்றவாளியாக செத்துட்டே போயிருந்தான்னு வைங்க, கொலை குற்றவாளியை செய்ய முடியாது. இது கொலை முயற்சி வழக்கு கூட போட முடியாது. இதுக்கு என்னத்து செஞ்சாலும் சின்ன பயலுவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் அவருக்கு என்ன செய்கிறாங்க, சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. சீர்திருத்த பள்ளினா பயான் பண்ணி சொல்லிக் கொடுக்குற மாதிரி, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு படித்து கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சிறுவர்களுக்கெல்லாம் இது மாதிரி வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த கொடூரமான செயல்களுக்கு இந்த மைனருங்கிற விஷயத்தை தப்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இது மைனர் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் மைனர் கிடையாது. நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் பருவம் அடைஞ்சிட்டாலே மைனர் கிடையாது. இவங்க தான் பருவம் அடைஞ்ச பிறகு 3 வருஷத்துக்கு மைனர்கிட்டு இருக்கிறாங்க. 18 வயசுக்கு தான் அவர் மேஜர் ஆகுறாராம். 17 வயசில் என்ன செய்யறான், பொம்பளை கூட்டி ஓடி போயிடுறான். இவன் மைனருங்கிறாங்க. இவங்க மைனர் அப்படி செய்வான். 15 வயசு பொம்பளை என்ன செய்யுது, ஒருத்தனோட ஓடி போயிடுது. கிட்ட மைனர். அது மைனருடைய அர்த்தம் எங்களுக்கு விளங்கவே இல்லை. சரி, மற்றதுக்கு விளங்காட்டி போயிட்டு போகுது. இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் 15 வயசுக்கு மேலே இருந்தால் தண்டிக்கப்படணும்னு தான் செய்ய மாட்டாங்க. 15 வயசுக்கு மேலே இருந்து ஒருத்தனை கொண்டு விட்டான்னு சொன்னால், சின்ன பிள்ளை கொண்டுட்டான், இது இப்படி சின்ன பிள்ளையாகும், அறுவாலை எடுக்க தெரியுது, வெட்ட தெரியுது, கொள்ளணும்னு ஒரு மோட்டிவ் இருக்கிறது, இதெல்லாம் இருந்து செஞ்சான்னு சொன்னால் அப்போ மைனர்னு பேப்பரில் இருந்த சட்டத்தை வச்சு, இப்போ மைனர்னு எது கல்யாணத்துக்காக செஞ்சுருக்கிறாங்க இந்த சட்டத்தை, அதுக்கு தொலைஞ்சிட்டு போகுது. கிரிமினல் குற்றத்துக்கு என்ன செய்யணும், அந்த குற்றத்தினுடைய அளவை பார்த்து இது மைனர் செய்கிற வேலையா பெரியவன் செய்கிற வேலையான்னு பார்க்கணும். மைனர்னு சொன்னால் தெரியாமல் ஒரு கள்ளத்துக்கு போட்டு சின்ன பிள்ளை ஒருத்தனை சாவடிச்சிச்சு, அது மைனர்னு சொல்லலாம். அருவாளை எடுத்து பிளான் பண்ணி வெட்டுறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன காரணம், இது மைனர் செய்கிற வேலையா? அதே மாதிரி திருநெல்வேலியில் சக மாணவனை செஞ்சாங்க. சின்ன பள்ளிக்கூடத்து படிக்கிற சக மாணவர்கள் ஜாதியின் அடிப்படையில் வெட்டினாங்க. அவனும் மைனர், அவனை ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ மைனர் என்பதை சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரணும். இது எப்போ உங்களுக்கு ஒழிக்க முடியும்னு கேட்டால், மைனராக இருந்தாலும் சரி, செய்கிற செயல் மேஜருடைய செயலை செஞ்சின்னா உனக்கு பெரிய ஆளுக்குள்ள தண்டனை கொடுக்கணும் என்று சட்டத்தை இயற்றி இவனையும் அந்த மாதிரி ஜெயிலில் போட்டு அவனை தண்டித்தா தான் அடுத்தவனுக்கு பயம் வரும். நம்ம சின்ன பிள்ளையில விட்டுருவாங்கன்னு தைரியத்தெல்லாம் இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளை வேலையை செஞ்சால் தானே சின்ன பிள்ளைன்னு சொல்லணும். இது சின்ன பிள்ளை வேலையை பிளான் பண்ணி ரீல்ஸுக்காக வேண்டி ஒருத்தனை அருவாளை எடுத்து கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க. வெட்டினா ரத்தம் வருது தெரியுது. அதுக்குன்னு ஆயுதங்களை கையில் வச்சுருக்கிறாங்க. ஆயுதங்களை கையாளுற அளவுக்கு அவனுக்கு பேர் மைனரா? 17 இருக்கட்டும் 16 இருக்கட்டும், ஆயுதங்களை கையாளணும், துப்பாக்கியை கையாளணுன்ற அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனே நீங்கள் மைனருங்கிறீங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்கு பைத்தியக்காரத்தனமாக மைனருங்கிறீங்க. தொலைஞ்சிட்டு போங்க. ஓட்டு போடுறதுக்கு மைனருங்க, அது தொலைஞ்சிட்டு போங்க. இதுக்கு மைனருங்களாமா? அதாவது பாரதூரமான பயங்கர செயலை செய்யும் பொழுதும் மைனருங்கிற வேறு அவனை தண்டிக்க முடியாது. உங்களுக்கு இவ்வளோ ஒரு வேலையை செஞ்சுருக்கான். அந்த அவன் செத்து போனாலும் சரி, வெளிமாநிலத்துக்கான செத்து போனாலும் சரி, இவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க.
இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் நாளைக்கு சோறு திட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு என்ன செய்வாங்க, 3 வருஷம் கழித்து வெளியே வருவாங்க, அதே புத்தியோடு தான் திருப்பி வருவாங்க, ஒரு பயமும் இருக்காது. அப்போ இந்த சிறுவர்கள் பயங்கரமான வேலையில் ஈடுபட்டார்கள், குற்றச்செயலில் ஈடுபட்டார்களே, ஆனால் அந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து அது அவங்க மைனர்லேருந்து விதிவிலக்கு அளிக்கணும். இது மைனராக கருதப்பட மாட்டார்கள், அவர்கள் பெரியவர்களாக கருதப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள்னு ஒரு சட்டம் இருந்து அப்படி 2 பேர் தண்டிக்கப்பட்டால் தான் இது நிற்கும். இல்லைன்னா இதே மாதிரி நிறைய தொடர்கிறது. இப்போ சின்ன பையல் ஆயுதம் தூக்கி அடுத்த ஆளை கொள்றதுங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. நம்ம நாட்டில் இது 4வது சம்பவம் தமிழ்நாட்டில் பேப்பரில் பிரபலமாக வந்தது. அப்போ சின்ன பயலுங்கிற ஒரு இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த குற்ற செயலை சர்வசாதாரண பெரிய ஆளுக்கு கூட செய்ய யோசிக்கிறான், சின்ன பயலோ ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்போ சின்ன பயலுவில் சின்ன பயலுடைய வேலையை செஞ்சால் தான் சின்ன பையன். அதே மாதிரி ஒரு பெண்ணை கற்பழித்தாங்க ஒரு ஓடுற பஸ்ஸில், அவனையும் விட்டுட்டாங்க மைனர்னு சொல்லி. 17 வயசுக்காரன் 17 வயசுக்காரன் கற்பழித்தான் மைனர். அவன் ஒரு பெண்ணை கற்பழிக்கிற அளவுக்கு போயிட்டான்னா அவன் பெரிய ஆளாக போயிட்டான்னு அர்த்தம். ஆனால் மைனர் அவனை தண்டிக்க இயலாதுங்கிறாங்க. அப்போ கற்பழித்தாலும் தண்டனை இல்லை, கொலை செஞ்சாலும் தண்டனை இல்லை, மைனரு. அப்போ மைனருங்கிறது மைனரில் தான் போகலப்போ மைனரை ஒழுங்காக அவங்க சட்டம் போட்டால் தான் இது போன்ற குற்றங்கள் குறைய முடியும். மற்றதுக்கு போடாவிட்டாலும் இந்த கிரிமினல் குற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மைனருங்கிற விஷயத்தை அவங்க என்ன செய்யணும், விதிவிலக்கு அளிச்சிடணும். மைனரு ஆனால் இன்னென்ன காரியங்கள் செய்தால் அவர்கள் மைனர்களாக கருதப்பட மாட்டார்கள்னு ஒரு வரியை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் தான் அந்த மாதிரி சின்னவங்களாக இருந்தாலும் அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை கொடுத்தா தான் நாளைக்கு என்ன செய்யும், இது போன்ற காரியங்கள் நடக்காது என்பதை ஒரு தகவலாக சொல்லணும். கேட்க போகிறாங்க, சொல்லி வைப்போம். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.